அனைவருக்கும் வணக்கம். நிறையா பேர் எப்படி விதை ஜெர்மினேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டே இருந்தீங்க. இன்றைக்கி மாங்கொட்டை எப்படி ஜெர்மினேஷன் பண்ணுற அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் சொல்லிடுறேனுங்க. இது மூவாண்டன் மாவிதை. இது ஃபுல்லாக நேற்று கசக்கி எடுத்து போட்டிருக்குது. கசக்கி எடுத்து போட்டு என்ன ஆகுன்னா, கசக்கி தோல் எடுத்துகிட்டு அந்த சாரெல்லாம் புழிஞ்சிட்டு விதை போட்டுருவோம். விதை போட்டதுன்னா இந்த விதை அப்படியே நேரடியாக பாக்கெட்டில் போட்டோம்னா ஃபங்கஸ் வந்துடுமுங்க. பூசணம் பிடிச்சி அந்த பூஞ்சானம் உள்ள பருப்பு வரைக்கும் போயிடுதுன்னா அடுத்தது விதை முளைக்காதுங்க. பூசணம் பூத்து உள்ளே அந்த உள்ளே இருக்கிற பருப்பு கருப்பாகி முளைக்காத போயிடும். அதுக்கு வேண்டி என்ன பண்ணுவோம்னா, இந்த கசக்கி எடுத்து இப்படி போட்டுருவோம். இப்படி போட்டால் என்ன நடக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே போட்டிருக்கிற பாருங்க, எல்லாம் கசக்கி அப்படியே ஃபுல்லாக. இது நேற்று சாயங்காலம் போட்டது, நேற்று காலையில் போட்டது. அந்த பக்கம் காட்டினா உங்களுக்கு விளக்கம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அதை போய் பார்க்கலாம். இதுலேயுமே கரையான் வர தொடங்கி இருக்குது. அது இன்னும் நல்லா வரும். ஃபங்கஸ் வந்துருக்குது பார்த்தீங்களா. இந்த இப்படியே கவரில் எடுத்து போட்டால் ஃபங்கஸ் முளைக்காமல் போயிருமுங்க. இதுக்கு தான் தோல் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு ஒரு அலாசி எடுத்து அப்படியே போட்டுருவோம். அப்படியே போட்டுட்டா என்ன நடக்குங்கிறது அந்த பக்கம் நேற்று காலையில் போட்டதை பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக விளக்கம் சொல்கிறதுக்கு சரியாக இருக்குது. அது அந்த முன்னாடி போட்டிருக்குறேங்க. இப்போது இது நேற்று காலையில் போட்டதுங்க. ஃபுல்லாக கரையான் வந்துருச்சு பாருங்கள். இது நாளைக்கு வரைக்கும் விட்டோம்னா ஃபுல்லாக கரையான் இந்த மேலே இருக்கிற நார், இந்த இனிப்பு சுவையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெறும் கொட்டை மட்டும்தான் இருக்குது. ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா போதுங்க. மாங்கொட்டையை சுத்தமாக கரையான் சாப்பிட்டு முடிச்சிரு. கரையான் சாப்பிட்டாச்சுன்னா அந்த கரையானுடைய எச்சில் பட்டாவே விதை சீக்கிரமாக முளைச்சிருதுங்க. சீக்கிரமாக முளைக்குது. நம்ம சும்மா அப்படியே எடுத்து உள்ளே நான் போட்டதெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் முளைக்கவே முளைக்கல. எல்லாம் பூசணம் பூத்து கருப்பாகி முளைக்காமல் போயிடும். இப்படி இருந்தால் விதை பளிச்சுன்னு பண்ணி விட்றதில்லைங்க கரையான். உடனே முளைச்சிக்கு. இது நேற்று நைட்டு தான் கரையான் ஏற தொடங்கி இருக்குதுங்க. இன்றைக்கி பகல் ஃபுல்லாக ஏறி நாளைக்கு நைட்டெல்லாம் விட்டோம்னா ஃபுல்லாக இது கரையானாவே மூடிடும். கரையானாவே மூடி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிரு. உடனே எடுத்து போட்டுக்கலாம். இந்த ஜெர்மினேஷன் மெத்தடு மாங்கொட்டைக்கு மட்டும்தான் பொருந்துமுங்க. வேறு விதையெல்லாம் நான் வெவ்வேறு மாதிரி பண்ணுவேன். அதை அப்பப்போ உங்களுக்கு எடுத்து அப்டேட் பண்ணிடுறேனுங்க. இந்த மாங்கொட்டைக்கு மட்டும் இப்படி பலா விதையெல்லாம் எடுத்தால் 6 மணி நேரத்தில் போட்டுருவோணும். அதை எங்கேயாவது காய வச்சு கரையான் பிடிக்கவெல்லாம் வச்சிடாதீங்க. பலா உடனே எடுத்தால் அப்போவே போட்டுருவோன்னு. இந்த பலா விதையில் அந்த தொப்புள் கொடி மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைங்க, அதுக்கு பேர் தொப்புள் கொடிம்பாங்க. அந்த மேலே ஒரு கவர் மாதிரி மூடி இருக்குது. அதோடு எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சீக்கிரமாக முளைப்பு திறன் இருக்குங்க. அந்த தொப்புள் கொடி அறுக்காமல் போட்டுருவோன்னு. அது பலாப்பழம் வெட்டும் போது உங்களுக்கு அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். மாங்கொட்டை இவ்வளவு தாங்க. எடுக்கிறீங்க, புளியறீங்க, தோலை நீக்கிட்டு தண்ணியில் போட்டு ஒரு அலாசி எடுத்து கொட்டிடுங்க. ஒரு 2 நாள் இல்லை 3 நாளுங்க. நல்லா கரையான் ஏறி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிரு. கரையான் சாப்பிட்டாச்சுனாவே அந்த அது எச்சல் பட்டாச்சாவே உங்களுக்கு விதை சீக்கிரமாக முளைக்கும். இப்போது மாமரத்துலேருந்து மாம்பழம் உழுகுது. எப்படி உழுகுது? பறவைகள் சாப்பிட்டு கீழே போடுது. அந்த கீழே போட்டதில் கரையான் ஏறி சாப்பிட்டு முடிக்குது. இல்லை பல நுண்ணுயிர்கள் அதை சாப்பிட்டு ஒன்றுமில்லாமல் பண்ணிடுங்க. ஒன்றுமில்லாமல் ஆனோன்னா வெறும் விதை மட்டும் கிடக்கு, உடனே முளைக்கும். ஆனால் அப்படியே பழத்தையவே நீங்கள் போட்டு பாருங்கள், மண்ணுக்குள்ளே போட்டு மூடுங்க. ஃபங்கஸ் அந்த விதை டேமேஜ் ஆகி முளைக்காமல் போயிடும். ஏதாவது 1-2 விதை முளைக்கலாம். ஆனால் முளைப்பு திறன் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அருமையாக இருக்குங்க. என்னங்க, ஒரு 3 நாள் போட்டால் கரையானம் சாப்பிட்டு கரையானம் வளர்ந்துக்கு நுண்ணுயிர் பெருக்கம் அங்கே நடக்கு. இப்போது அடுத்த விவசாயத்துக்கு வந்துடுவோம். இப்படி நம்ம களைக்கொல்லி ரசாயன உரங்களினுடைய பயன்பாடு அதிகமாக போய் இதுகளை அதிகமாக பூமியில் போட்டு அங்கே எந்த நுண்ணுயிருமே இல்லாதப்போ நம்ம போடுற விதைகள் எப்படி முளைக்கி, நம்ம மரங்கள், நம்ம காய்கறிகள், நம்ம தானியங்கள் எப்படி அதிக ஈல்டு கொடுக்குமுங்க. அப்போது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இயற்கைக்கிட்ட நம்ம வேலை வாங்குறதுக்கு கற்றுக்கணுங்க. நம்ம போய் ஒவ்வொன்றுக்கு வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா அங்கே நட்டந்தான் வரும், தோல்விதே வருமுங்க. இப்படித்தான் அந்த பல்லுயிர் சூழலை நமக்கு நிலத்தில் உருவாக்கிட்டோம்னாலே தானாக எல்லாம் நடக்குங்க.
எல்லாம் அது வாட்டுக்கு மக்கி கீழே உழுகு இலதலையெல்லாம் அதை கரையான் சாப்பிடு, நுண்ணுயிர் சாப்பிடு, கீழே நுண்ணுயிர் பெருக்கு இருந்துகிட்டே இருக்குது. இந்த கரையான் வந்து மண்ணை சாப்பிட்டு போட்டாச்சுன்னா அந்த மண்ணினுடைய தன்மை மாறிடுமுங்க. அந்த இதைத்தான் தாவரங்கள் எடுக்க முடியும். இப்போது நேரடியாக வந்து இலை விழுந்தாச்சுன்னா இலையே வந்து உரமாயிக்காது. நம்ம கொண்டு போய் சாணி காட்டுக்குள்ளே கொட்டினா சாணியே வந்து உரமாயிக்காதுங்க. அதில் நுண்ணுயிர்கள் உருவாகி அந்த நுண்ணுயிர் அதை சாப்பிட்டு அந்த நுண்ணுயிர்களுடைய எச்சங்களத்தை வந்து தாவரங்கள் எடுத்துக்கு. அது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி தான் நீ சொல்ல வந்ததே எதுக்குன்னா, நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாறியே ஆக வேண்டிய காலம் வந்துருச்சுங்க. வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இனிமேல் ரசாயன பயன்பாடில் வந்து எதுவுமே நல்லா வராது. நிறைய பக்கம் போய் நானும் பார்க்குறேன், ஒன்றும் எல்லாம் ரொம்ப ஈல்டு கம்மியாகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இந்த ரசாயன பயன்பாடு தாங்க. இப்போ மாங்கொட்டை ஜெர்மினேஷன் பண்ணுறது எப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. நுண்ணுயிர்கள் வந்து என்னென்ன வேலை செய்யுது, கரையான் வந்து என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் கரையான் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மரத்துலேயே கரையான் பிடிச்சி நிற்குமுங்க. நிறையா பேர்த்துக்கு ஒரே இது, எங்கள் அப்பா தான் அடிக்கடி இதை சொல்லிகிட்டே இருப்பார், தென்னை மரத்தில் கரையான் ஏறுது, தென்னை மரத்தில் கரையான் ஏறுதுன்னு. அதாவது வந்து பச்சை மரத்தில் கரையான் பிடிச்சாலுமே வந்து அதில் மேலே காஞ்சி போன பட்டையை மட்டும்தான் அது சாப்பிடுங்க. மரத்தை சாப்பிடவே முடியாது. உயிரோடு இருக்கிற மரத்தை அது சாப்பிட முடியாது. மேலே காஞ்சி போன பட்டையை அது சாப்பிட்டு விட்டுடுதுன்னா மரம் வந்து நல்லா முழு நாய்க்கு அடுத்த பட்டை வந்துடும். இந்த சுழற்சி வந்து நடந்துகிட்டே இருக்கணும். அப்போ நம்ம பகுத்துண்டு பள்ளியில் ஓம்பிகிட்டே இருக்கணும். நம்ம அப்படின்னு என்ன பண்ணணும், ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, பேசாமல் இருந்தாவே போது, அதுவே எல்லாம் நடக்கு. இந்த மாதிரி நுண்ணுயிரோட இருக்கிற பூமிகள்கிட்ட அடுத்தது நல்லா விளையுங்க. சும்மா வந்து ரசாயன உரத்தை போட்டு பூமி மலடாக்கி அடுத்த தலைமுறைக்கு பாலைவனத்தை கொடுத்துட்டு போய் அவன் அந்த பாலைவனத்தை வச்சு என்ன பண்ணுவானுங்க, அடுத்த தலைமுறை என்ன பண்ணுங்கிறதே எனக்கு பெரிய சவாலாக இருக்குது. சோமனூரில் இருந்தார் அக்கா கூப்பிட்டு, தம்பி நான் எல்லாம் வச்சு பார்க்குறேன், எதுவுமே வரமாட்டேங்குது, நாட்டு பீக்கிங்காக வச்ச போன வருஷம் அது வந்தது, காயே பிடிக்கல தம்பி அப்படின்ச்சு. அக்கா நீங்கள் உங்கள் போர் தண்ணி எடுத்து ஒரு கிளாஸ் குடிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒன்றும் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தண்ணி மாதிரியே நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போல்லாம் அப்படி காய்க்கும் தம்பி அப்படின்னாங்க. அவரைக்காய் காய்க்கி, பீக்கிங்காய் காய்க்கி அப்படின்னாங்க. ஆமாங்கக்கா அப்போல்லாம் காய்ச்சதுங்க. நம்ம நொய்யிலா தண்ணியினுடைய லட்சணம் இப்படி இருக்குது. அந்த மாதிரி அந்த தண்ணியை வச்சுட்டு காயின்னு எங்கே காய்க்க போயிடணும், அடுத்த தலைமுறை கடுமையான சவாலை சந்திக்கணும். அதனால் தண்ணியும் கொஞ்சம் மாற்றுவோம், பூமி முதல்ல மாற்றுவோமுங்க. பூமி மாற்றோன்னா நிறைய மரங்களை நட்டு விடுங்க. அவங்கவுங்க பட்டா நிலத்துலேயே 33 விழுக்காடு மரம் நடுற மாதிரி நட்டு விடுங்க. தன்னால் அங்கே பல பல்லுயிர்கள் உருவாகி பூமி வந்து மறுபடியும் செழிப்பாக்கி, மாங்கொட்டை வந்து நான் இப்படி தான் ஜெர்மினேஷன் பண்ணுறேன். நீங்களும் வந்து இந்த முயற்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். 90% முளைப்புத்திறன் இருக்குங்க. நன்றி, வணக்கம்.